Hello all, this is my channel .NET School. நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று சொல்லித்தரலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மினி ப்ராஜெக்ட் கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ப்ராஜெக்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். தென் நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து விண்டோஸ் ஃபார்ம் .NET ஃப்ரேம் ஒர்க்கில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு வந்துட்டு நான் கால்குலேட்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு தென் க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ இது இப்போ க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபார்ம் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, டிசைன் இருக்கு மேலே. ஸோ இது வந்து நான் வந்து டிசைன் பண்ணுறதுக்கான பேஜ். இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு கால்குலேட்டரை நான் வந்து இதில் பண்ணணும். ஸோ எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸில் தென் பேனல்னு ஒன்று இருக்கும். ஸோ தட் அதை ஃபஸ்ட்டு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் ஒரு என்ன சைஸ்க்கு எனக்கு வேணுமோ அதுக்கு நான் தகுந்த மாதிரி இதை நான் சைஸ் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ அது எனக்கு மல்டிபிள் லைனில் வேணும். அப்போ தான் எனக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துக்க முடியும். நான் வந்து ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் எனக்கு பட்டன்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு பட்டன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் மாற்றிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கிறேன். தென் வந்து சைஸ் வந்து நான் 16 அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் இதுக்கு நான் நேம் வந்துட்டு ஷார்ட்டாக BTN 1 கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்ட் ஸோ நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பட்டன் 1ன்றதுல எனக்கு இதாகிடுச்சு இல்லையா. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு எல்லாம் ஒரே சைஸில் வேணும் இல்லையா. ஸோ அதனால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் இது ஃபுல்லாக அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னா BTN 1 கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். அப்புறம் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதுக்கு நான் நேம் வந்து வேறு கொடுக்கணும். BTN 2. அதுமாரி டெக்ஸ்ட்டு
ரீட் ஒன்லியில் ஃபால்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ ஆல் இதில் பார்க்கும்போது ஃபால்ஸ்ன்றதால நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் இப்போ இதுக்கான கோடிங் டைப் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோடிங் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுவே உங்களுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்துருச்சு. நேம் ஸ்பேஸு ஃபார்மு, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகிருக்கு. கிளாஸ் நேம்லேயே ஒரு மெத்தட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இனிஷியலைஸ் காம்போனன்ட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் பாக்ஸு தென் பட்டன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இனிஷியலைஸ் ஆகிறதுக்காக இந்த ஒரு இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு நம்மளுக்கு தேவையான கோடிங்கை டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கால்குலேட்டராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு நம்பரை டைப் பண்ணுவேன். ஒரு நம்பரை டைப் பண்ணும்போது எனக்கு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா என்ன பண்ணணும், ஆப்ரேட்டர் அது ப்ளஸ் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு ஒரு ரெண்டாவது ஒரு வேரியபிள் தேவைப்படும் அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்தது இன்னொரு நம்பர் நான் கிளிக் பண்ணுவேன். அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வேரியபிள் தேவைப்படும். ஸோ அப்போ 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 வேல்யூவும் நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேனோ ஆட் பண்ணுறேனோ எனக்கு வாட்டவர் அது பண்ணும்போது எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எனக்கு இன்னொரு வேரியபிள் தேவைப்படும். அப்போ ஒரு 4 வேரியபிள். தென் இதுக்கு முன்னாடி நான் டிஸ்பிளேயில் காட்டணும். யூசர் வந்து இப்போ வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 5ன்னு கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு கால்குலேட்டர் டிஸ்பிளேல 5ன்னு எனக்கு ஷோ ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ளஸ்ன்னு ஆப்ரேட் கிளிக் பண்ணுவேன். ஆனால் அந்த ப்ளஸ் நம்மளுக்கு தெரியாது. தென் அதுக்கப்புறம் ஒரு 5 நான் ஒரு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இந்த எனக்கு 5 போயிடும். அப்போ தென் ஈக்குவல் டு கொடுக்கும்போது எனக்கு இந்த 5 + 5 என்ன வரும், 10ன்னு காட்டும். ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணுற வேல்யூவை எனக்கு ஷோ பண்ணி காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அப்போ யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஷோ பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். மொத்தம் எனக்கு அப்போ ஒரு 5 வேரியபிள் தேவைப்படுது. ஸோ அந்த 5 வேரியபிளை ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார்ம் இருக்கு இல்லையா, நான் ஃபார்ம் கீழே நான் காமனாக ஃபஸ்ட்டு நான் போட்டுறேன். ஏன்னா அது பப்ளிக் கீழே இருக்குது. ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதை நான் யூஸ் பண்ணணும் அந்த வேரியபிள்ஸை. ஸோ நான் பப்ளிக் கீழே போட்டுக்கிறேன். பப்ளிக்ங்கிறது இந்த பப்ளிக் நான் சொல்கிறேன் சரிங்களா. தென் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்ங்கிறது ஒரு டேட்டா டைப் சரிங்களா. ஸ்ட்ரிங் இன்புட், அதாவது எனக்கு யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாரோ அது ஸ்டோர் ஆகணும். ஈக்குவல் டு ஸ்ட்ரிங், அது வந்து எனக்கு எம்டியாக தான் இருக்கணும். அடுத்தது ஸ்ட்ரிங் ஆப்ரண்ட் 1, அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன கிளிக் பண்ணுறேனோ அந்த வேல்யூ அதையும் நான் வந்து எம்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். எம்டி இது வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். தென் அதே சேம் டைம் ஆப்ரண்ட் 2 ரெண்டாவது ஒரு வேரியபிள் கொடுக்கணும் அதுக்காக. அப்போ நான் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் எனக்கு வந்து என்னென்னா ரிசல்ட்டு, தென் என்ன ப்ளஸ் பண்ண போனால் ஆட் பண்ணுறேனோ அதோட ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்போ இன்னும் 2 வேரியபிள் பெண்டிங் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேரக்டரில் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா ப்ளஸ்ஸா மைனஸா டிவைடானு ஸ்டோர் பண்ணுறதுக்கான இருக்குது. தென் ஆன்சர் டபுள், ஏன் அதை வந்து ரிசல்ட்டு ஈக்குவல் டு 0.0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஏன் கொடுக்குறேன்னா நான் வந்து டபுள் ரிசல்ட் எப்பவுமே எப்படி வரும் நம்மளுக்கு 10.00 அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதுக்காக அப்போ வந்து டபுள்ங்கிறது ஃப்ராக்ஷன் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா டைப். ஸோ அதனால் நான் ரிசல்ட்டை வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அதற்கு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். 0.0 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ ஷிஃப்ட் வந்துட்டு 1 2 3 இந்த நம்பர் எல்லாம் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்னு ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அதுக்கு வந்து காமனாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஈவெண்ட்டில் போனீங்கன்னா கிளிக், இதில் வந்துட்டு நம்பர் கிளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி
ஆப்ரேட்டர்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுவேன். ஸோ அதுக்கு வந்து நான் பேர் வைக்கணும். அதுக்கு வந்து நான் ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த கிளிக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். தென் கிளியர் கொடுப்பேன். ஸோ கிளியருக்கு வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஈவெண்ட்டில் கிளிக் இருக்கு, அதுக்கு BTN கிளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஈக்குவல் டு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்றதுக்கு அதுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மெத்தட் கிளிக் பண்ணேன் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மெத்தட் கிரியேட் ஆகிடுச்சு. நான் ஒவ்வொரு நேம் கொடுக்கவும், ஸோ இந்த நேமுக்குள்ளே நான் பார்க்கணும். இப்போ நான் நம்பர் கிளிக்னு எது கொடுத்தேன்னா, எனக்கு 0லேருந்து 9 வரைக்கும் நான் என்ன நம்பர் கிளிக் பண்ண என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் இதுக்குள்ளே எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை கிளிக் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்பரை தான் என்டர் பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது ஸோ நம்பரை எதிர்த்து கிளிக் பண்ணுவோம், ஒரு பட்டனை கிளிக் பண்ணி தானே பண்ணுறோம். ஸோ அந்த பட்டனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். பட்டன், அதுக்கு ஆப்ஜெக்ட் பட்டன் ஈக்குவல் டு பட்டன். இது வந்து சென்டர். ஸோ யூசர் நம்ம தானே ஒரு நம்பர் அனுப்புவோம், அதுக்காக சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பட்டன் ஆப்ஜெக்ட் BTN கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த BTN வச்சு யூசர் கொடுக்குற வேல்யூவை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்புட்டுன்னு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணேன் இல்லையா, அதில் போய் அசைன் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் நான் கொடுத்த வேரியபிள் நேமு, அதில் ஆட் பண்ணு. எதை ஆட் பண்ணுன்னா BTN டாட் டெக்ஸ்ட். ஸோ எனக்கு வந்துட்டு யூசர் என்ன கொடுக்க BTN ஆப்ஜெக்டை வச்சு அந்த யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ வாங்கி அதை வந்து இந்த இன்புட்டில் ஆட் பண்ணிக்கோ, வேரியபிளில் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். தென் அப்படி வாங்கின அந்த இன்புட்டோட வேல்யூவை எனக்கு டெக்ஸ்ட் டிஸ்பிளேனா என்ன, இந்த டிசைனில் கொடுத்தேன் இல்லையா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், அதோட நேம் தான் அது. ஸோ டெக்ஸ்ட் டிஸ்பிளே டாட் டெக்ஸ்ட் அதில் எனக்கு ஷோ பண்ணு, இந்த இன்புட் வேல்யூவை டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளேல ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்ளம் எழுதிட்டேன். ஸோ இது வந்துட்டு நம்பர் கிளிக் ஆகும்போது இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். தென் அதே மாதிரி ஆப்ரேட்டரை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். தென் சேம் டைம் அதே மாதிரியே நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இன்புட்டில் ஒரு வேல்யூ வந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் எதில் ஸ்டோர் பண்ணணும்னா இந்த ஆப்ரண்ட் 1ல போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால ஆப்ரண்ட் 1 ஈக்குவல் டு இன்புட். ஸோ இப்போ இன்புட் வேல்யூ வந்து எதுக்கு அசைன் ஆகுது, ஆப்ரண்ட் 1க்கு அசைன் ஆயிடுச்சு. தென் நான் ப்ளஸ் டிவிஷனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன், ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை கேர்ன்ற டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ரேஷன் தான் என்னுடைய வேரியபிள் நேம் ஆப்ரேஷன். ஸோ அதை வந்து நான் கன்வெர்ட் டாட் டு கேர் BTN டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒரு ஆப்ரேட்டரை கிளிக் பண்ணியிருப்பாங்க, அதையும் ஆப்ஜெக்ட் மூலமாக வாங்கி நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஆப்ரேஷன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இன்புட்டில் இல்லையா, அதை வந்து அகைன் நான் எம்டி பண்ணிக்கிறேன். பிகாஸ் திரும்ப ஒரு நம்பர் அனுப்புவோம் இல்லையா, அதை போய் அதில் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால பிஃபோராக நான் வந்து ஒரு இதை கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். தென்
இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அமுக்கியாச்சு. தென் அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் கிளிக் ஆகும். இதுல திரும்ப ஒரு நம்பர் தான் கிளிக் பண்ணுவோம். ஸோ அப்போ திரும்ப இதே ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். அப்போ வந்துட்டு திரும்ப ஒரு பட்டன் வச்சு ரெண்டாவது நம்பர் வாங்கி அது இன்புட்ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்புட் வந்து டிஸ்பிளேல நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஈக்குவல்ட்டு கொடுப்போம். ஸோ ஈக்குவல்ட்டில் என்னென்ன ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்புட் வேல்யூ ஆப்ரண்ட் 1 கொடுத்தோம் இல்லையா, அப்போ ரெண்டாவது நமக்கு கிளிக் பண்ண வேல்யூையும் நான் ஆப்ரண்ட் அதை 2ல நான் போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ ஈக்குவல் டு இன்புட் தென் டபுள். இது இப்போ எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருந்தா இது எல்லாத்தையுமே இப்போ நான் டபுளுக்கு மாற்ற போகிறேன். நம் 1ன்ற ஒரு வேரியபிளையும் தென் நம் 2ன்ற வேரியபிளையும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் டபுளில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக டபுள் டாட் ட்ரை ஆப்ரண்ட் 1 கமா அவுட் நம் 1. அதே மாதிரியே 2வையும் கொடுத்துக்கிறேன். டபுள் டாட் ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா மேபி சில பேருக்கு டவுட் வரும், நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரிங்குன்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோமே, எதுக்கு திரும்ப இதை நான் டபுளாக பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இது எதனாலனா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணலாம் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதனால தான் நான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் அதை நான் வந்துட்டு சிஸ்டத்துக்கு சொல்லணும் இல்லையா, இது ஒரு நம்பர், இது வந்து ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்காக நான் வந்து இங்கே ட்ரை பாஸ் யூஸ் பண்ணி நான் அதை வந்துட்டு டபுளாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்காக தான். ஸோ நான் வந்து என்னால் டைரெக்டாக இங்கே டபுள்னு கொடுத்து என்னால் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும், பட் ஆனால் அதை வந்துட்டு இந்த டிஸ்பிளேல நம்ம என்ட்ரு கொடுக்குற யூசரோட வேல்யூவை வந்து டபுளாக எடுத்துக்கோ அப்படின்னு என்னால் டைரெக்டாக சிஸ்டம் கிட்ட சொல்ல முடியாது. அதனால அவங்க கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வேல்யூவை அதுக்கப்புறம் நான் வந்து இதில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதான் நான் இங்கே வந்து டபுள்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தென் வாங்கினதுக்கப்புறம்